அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், சூப்பரான ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் டேட்டு 20/6/2024. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ். ஓகேங்களா? குரூப் 2Aவும் குரூப் 2 சர்வீசஸும் என்ன பண்ண போகிறாங்க, நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் டேட் நான் கொடுத்துருக்கா பாருங்க, ஸ்டார்ட் 20/6/2024. அப்போது டுடே ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை நைட்டுக்குள்ளே நம்மளுக்கு கால் வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி அவங்களோட பணியை செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போது நம்மளோட பணியை நம்ம செய்கிறதுக்கு தாங்க தயாராகணும். ஓகேங்களா? இது நான் ஏற்கனவே சொன்ன போல தான். குரூப் 4 முடிச்சுட்டு வந்தவங்க, நீங்கள் ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக வருது நெகட்டிவ் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. உடனே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா குரூப் 4ல் போகிறவங்க கூட குரூப் 2ல் போகணும் தான் நினைப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இதுவரையிலும் நீங்கள் கொஞ்சம் லேசியாக இருந்தீங்கன்னா கூட இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. திருப்பி நம்மளுக்கான டேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? திருப்பி நம்ம இந்த டேஸை வேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபீல் பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் தயவு செய்து என்ன பண்ணுவோம், இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ண ஆரம்பித்தோன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தமிழ் நம்ம ஏன்னா குரூப் 2 பொறுத்தவரைக்கும் தமிழ் பார்க்க போகிறோம், அப்புறம் ஜிகே பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் தமிழ் அண்டு ஜிகே இது ரெண்டுமே நம்ம ப்ரிலிம்ஸுக்கும் சரி, குரூப் 2 நான் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும் இல்லைங்களா? அதனால் கம்பல்சரி என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம் அவ்வளோதாங்க. சரிங்களா? அதனால் தயவுசெய்து யாரும் லேசியாக இருந்துடாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையோடு இருந்துடாதீங்க. ஓகேங்களா? அந்த பார்த்துக்கலான்ற மனநிலை இங்கே வேணாம். வேறு யாருன்னா உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துக்கலான்ற மனநிலையை எடுத்துங்க. இங்கே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப 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 நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாய்ப்புகளை விட 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 நான் மறுபடியும் சொல்கிறதாங்க, இது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ப்ரெஷராக இருக்குது, படிக்க முடியல, போக முடியல. நம்ம ஒரு வாய்ப்புகளையும் விட விட நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் அதிகமாக தாங்க ஆகும். நீ ஒரு வாய்ப்பு வர்றப்போ உன் தலையில் இன்னொரு கல் எடுத்து வச்சா போல தான் இருக்கும். நீ அந்த வாய்ப்பு விட்டனா இன்னொரு கல் எடுத்து வச்சா போல இருக்கும். அப்போ மேலே 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 ப்ரெஷர் விழ 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 நீங்கள் அதே காரணமாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. அந்த ப்ரெஷரை போக்குறதுக்கான வழி தான் இந்த எக்ஸாமினேஷன். இது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொத்த கல்லும் தலைமையில் இருக்கிற மொத்த கல்லும் டமடம்னு ஒன்று கீழே போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் எப்படியாப்பட்ட ப்ரெஷராக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏடாகூடமாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருக்கட்டும், எது ஒன்றாலும் இருக்கட்டுங்க, மொத்தத்தையும் தூக்கி டஸ்ட்பினில் போடுங்க. ஓகேங்களா? இந்த 90 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு உட்காந்து படிங்க, அடிங்க, போய் சீட்டில் உட்காருங்க. அப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே சால்வ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா லைஃப்பில் 80% பிரச்சனை நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் சால்வ் பண்ண முடியும். மீதி 20% பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது இயல்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆனால் 80% பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களோட லைஃப் ஸ்மூத் ஆகிடுங்க. ஓகேங்களா? அதனால் இந்த சான்ஸை ஒரு பொண்ணான வாய்ப்பாக பயன்படுத்துங்க. லாஸ்ட்டு சான்ஸாக நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு இதாம்பா லாஸ்ட் சான்ஸு, இதை விட்டுட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, மறுபடியும் நம்மளால் போக முடியாது. இந்த சான்ஸை நம்ம விட்டுறவே கூடாது. எப்படி ஒரு மலையில் ஒருத்தர் தொங்கிட்டு இருப்பார், ஒரு சின்ன கலையை பிடிச்சி ஒரு மலையில் தொங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம், கீழே விழுந்தவர், அவர் அந்த கலையை எப்படி பார்ப்பார், ஐயோ இந்த கலையை விட்டால் நம்ம போச்சுன்னு நினைப்பார்ல. அப்போ அந்தமாரி நம்மளுக்கு இது ஒரு லாஸ்ட்டு சான்ஸ். இந்த சான்ஸை நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகும், நிறைய பேரோட கேள்விகளுக்கு நம்ம ஆளாகும், நிறைய பேருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் இதில் இருக்குதுங்க. ஓகேங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, இந்த 90 நாட்கள். இந்த 90 நாட்களை நீ எப்படி யூஸ் பண்ண போகிற அப்படின்றதாங்க. இந்த 90 நாட்களை நீ பக்காவாக யூஸ் பண்ணிட்ட அப்படின்னா முடிஞ்சு போச்சுங்க, லைஃபே வேறு மாதிரி. பிஃபோர் ஆஃப்டர் தான், குரூப் 2 பிஃபோர், குரூப் 2 ஆஃப்டர் தான் உங்களோட லைஃபே வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம். ஓகேங்களா? உங்களை ஏளனமாக பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களை ரொம்ப டிமோட்டிவாக பண்ணவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, உங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே வேறு மாதிரி மாறும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் உங்களுக்கான மரியாதையே தனியாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இதில் மாறுதலுக்குள்ளாகும் வெறும் 90 நாட்களில். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறோம். இந்த 90 நாட்கள் நம்ம உட்காந்து அடின்னு அடித்தோம் அப்படின்னா ஷுவராக நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம், கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்த இந்த நொடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னே எப்படின்னா இருந்திருக்கலாம், மேட்ச் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், கேம் விளையாடி இருந்திருக்கலாம், இல்லை டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை யாருனா வேறு எங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லை எது வேணாலும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம், எது வேணாலும் இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வைங்க. இன்றைக்கிலிருந்து இந்த நொடியிலிருந்து ஆரம்பிங்க. இந்த நொடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போய் ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியுங்க, நம்புங்க. எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு பிரச்சனைகள்
ஃபங்க்ஷன்ஸு, இது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எதுனா எங்கன்னா டூர் போகிறாப்புல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தூக்கி இந்த 90 நாளைக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு உட்காந்து வெறித்தனமாக படிங்க, கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இருந்தும் கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த குரூப் 1 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக குரூப் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம நியூ புக்கு மட்டும் தான் உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்தேன். இந்த டைம் ஓல்டு புக்கும் உங்களுக்கு சேர்த்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? தமிழ் புக்கை பொறுத்தவரையிலும் ஓல்டு புக்கும் உங்களுக்கு சேர்த்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நம்ம டெய்லி 10 கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கும் யூனிட் 9 அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், இது எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் போய் அந்த ஏன்னா குரூப் 1 தானே போடுறாங்க, நம்ம எதுனத்துக்கு பார்க்கணும்லாம் பார்க்காதீங்க. அதே யூனிட் 9 தாங்க நீங்கள் குரூப் 2க்கும் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துங்க, கிளியர் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நல்லபடியாக அமையும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அதை தான் சொல்லுவேன், இதை லாஸ்ட்டு சான்ஸாக நினைங்க, பொண்ணான வாய்ப்பாக நினைங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லைஃப் இன்னும் ப்ரெஷருக்கு உள்ளாகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நல்லா படிங்க, தயவுசெய்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தயாராகுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுற மனநிலையை மாற்றிக்கங்க. தேங்க்யூ கைஸ்.